ஒரே ஆளுக்கு ஒரே பர்சனு 3 கம்பெனி பேரை வச்சு லாரியை மொத்தமாக எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லாரி வச்சிருக்கவங்களும் அடிபடுறாங்க. அந்த ஒரு ஆளாலையும் செய்ய முடியல. அதனால எல்லா நெட்களும் ரோட்ல கிடக்கு. என்னால அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. இதை பிரிச்சு அம்மா காலத்துல இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது சொல்லிக்கிறேன். அதாவது மொத்தம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட 625 மில்லுகள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அதாவது அரவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள கூலி எவ்வளதோ அந்த அரவைக்கு உள்ளதை அரசாங்கம் கொடுத்துரும். இதை அரைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 625 மில்லுல ஸ்டாக் பண்ணலாம் நெல்லை. அதுக்கு நெல் போய் சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு 625 குடோன்ல 11 லட்சம் டன்னு அங்க போய் அடுக்க முடியும். வசதி இன்றும் இருக்கு. அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வச்சுக்கிட்டு இருக்க போறதில்ல, அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் சென்டர்ல இருந்து எடுத்து கொண்டு போய் நெல் போவோம், மில்லுக்கு போவோம். மில்லுல பத்திரமா நனையாம சேஃபா வைக்கப்படும். அங்கேருந்து அரவையும் செய்யப்படும். அரவை செஞ்ச அரிசி வெளில போகும். இந்த முறைகள் அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கச்சிதமா இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு. அந்த சுழற்சி கரெக்டா வந்தது. இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அதிகாரிகளை வேலை வாங்கவும் தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி ஆயிடுது இந்த மக்களுக்கு. இதெல்லாம் ஒரு காரணம், முக்கிய காரணங்கள். இது யாரோடைய தோல்வி? அரசாங்கத்தினுடைய தோல்வி. அரசாங்கத்தினுடைய தோல்வியினாலதான் இன்னைக்கு ரோட்ல நெல்லுக்கு போட்டு விவசாயிகள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? 26ல மக்கள் சரியா பதில் சொல்லுவாங்க, அது வேற. இப்போதைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க. இப்படி ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தாகணும். எடுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? அதை முதல்ல செய்யுங்க. இன்னொன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? செறிவூட்டப்பட்ட நெல் 10% இருக்கணும், அதான் சத்து அதிகமா இருக்கணும், விட்டமின் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இது ஒரு வீண் பழியே சுமத்துறாங்க. இது இப்ப போட்டது இல்லை, 23லயே கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? எங்களுக்கு மழை வந்துருச்சு, அதனால நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால இந்த முறை எனக்கு நீங்க அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க லெட்டர் கொடுத்து நீங்க மரியாதையா அங்க போய் பார்த்து கேட்டு பர்மிஷன் வாங்கியிருந்தா அவங்க கொடுக்காம இருக்க போறது இல்லை. நீங்க உங்க வேலையை பார்த்துருக்கலாம். நீங்க செய்யற தவற மறைக்கிறதுக்கு நீங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலான்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க தப்பிக்க முடியும்? இந்த நெல்லுக்கெல்லாம் என்ன வழி சொல்ல போறீங்க? இப்போ மத்திய கூட்டம் வந்திருக்கீங்க, குழு வந்திருக்கு. அவங்கள நீங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டான முறையில அழைச்சிட்டு போறீங்களா இல்லையா? அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க செய்யற அரசாங்க முறையே தவறா இருக்குது. ஒழுங்கா அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும். நமக்கு வேண்டியதை மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும். அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்களே மத்திய அரசு கிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தியை எடுத்துட்டா எப்படி? அப்படிதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க அரசியல் மட்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அரசாங்கத்தை நடத்துற அரசாங்கம் இல்லை இது.
அந்த அரசியல்வாதி இல்லை இவங்க திமுககாரவங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களோ உங்க வீட்டில் உள்ளவங்களோ கஷ்டப்பட போறதில்ல. பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது இன்னைக்கு. இதுக்கு என்ன மாற்று வழி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்நேரம் நீங்க ஒரு மாசத்துல 11 லட்சம் டன்னு நம்ம 625 மில்லுல அரைக்க முடியும். அவங்களுக்கு கரண்ட் சப்ளையை ஒழுங்கா கொடுத்து விறுவிறுன்னு நீங்க அறவே ஆரம்பிச்சீங்கன்னாவே வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு மூட்டைகள் சேராது. நம்ம மாத்தி இருக்கலாம். அதே மாதிரி நீங்க வேலை செய்யறத விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு நீங்க மக்களை ஏமாற்ற முடியும்? அதனால நான் இப்ப இந்த திராவிடல் மாடல் ஆட்சி இருக்குல்ல, இந்த மாதிரி ஜனங்களை விட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு மத்திய அரசும் இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படிங்கிறத பார்க்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த குழு மத்திய குழு வந்ததும் நல்லா ஆராய்ஞ்சு இதுக்கு மாற்று என்னென்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நிவாரணம்னு நல்ல அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும். மத்திய அரசுகிட்டையும் நீங்கள் முறையாக நடந்துக்கிட்டு கேட்கணும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவங்க மேலே குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு போகிறது நல்லதில்லை. நம்ம மக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். அதனால் எங்கே கேட்டு பெறணுமோ அதை ஒழுங்காக போய் கேட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஆமாம், அம்மா ஆட்சி தான் வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நான் பார்க்குறேங்க இல்லைங்க. நான் இப்போ இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனானா? இருக்க மாட்டேன். நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.